இன்னைக்கு குழந்தைங்களுக்கு ஒரு சூப்பர் ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாம். இது வந்து குழந்தைங்களுக்கு டின்னர் டைம்லேயும் கொடுத்துக்கலாம். இது 7 மாதத்துலேருந்தே குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம். இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா காய்ச்சதுக்கப்புறம் இது கூட சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துட்டு இது கூட 2 கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்க்கும் போது நல்லா வாசமாக இருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டு இது கூட நல்லா துருவின கேரட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 4-5 பட்டாணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு வேணுங்கிற அளவு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சு காயை கொஞ்சம் வேக விட்டுறலாம். பட்டாணி கேரட் ரெண்டுமே நல்லா சாஃப்டாக வெந்ததுக்கப்புறம் இது கூட இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெள்ளை ரவை, 1 டேபிள் ஸ்பூன் அளவு ராகி மாவு சேர்த்துக்கிறேன். இது வந்து முளைக்கட்டின ராகி மாவு தான், நம்மக்கிட்ட கிடைக்கும், நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ராகி மட்டும் கொடுக்கும்போது சில குழந்தைங்களுக்கு மலச்சிக்கல் வரும், கான்ஸ்டிபேஷன் வரும். நம்ம இந்த மாதிரி ரவை அப்புறம் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கும்போது மலச்சிக்கல் வராது. இது ரெண்டையுமே நம்ம 2 நிமிஷத்துக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம், நல்லா வறுத்து விட்டுக்கலாம். வறுப்பட்டதுக்கப்புறம் இது கூட ஒரு 3/4 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு கட்டிப்படாமல் கைவிடாமல் கிண்டிக்கோங்க. ராகி வந்து முளைக்கட்டி செய்யும்போது அதில் இருக்க சத்துக்களை உடல் உள்வாங்கி கொள்ளும் திறன் அதிகரிக்குது. அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்க புரதச்சத்து, இரும்பு சத்து, கால்சியம் சத்து பன்மடங்கு அதிகரிக்குது. வீடியோவில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் மாமிஸ் வேர்ல்டு முளைக்கட்டின ராகி மாவு ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற ராகி மாவும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நல்லா கெட்டியாகி அழகாக வெந்து வந்துடும். நம்ம வீட்டில் ரவா உப்புமா செய்யும்போது குழந்தைங்களுக்கு ரவா உப்புமா எப்படி செஞ்சு கொடுக்குறதுன்னு தெரியாது. நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். அதுவும் இந்த மாதிரி சிறுதானிய மாவுலாம் சேர்த்து கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு நல்லா இரும்பு சத்தும் கால்சியம் சத்தும் நல்லாவே கிடைக்கும். சிறுதானியம் மட்டும் செஞ்சு கொடுக்கும்போது சில குழந்தைங்களுக்கு பிடிக்காது. அதனால் நம்ம இந்த மாதிரி வாரத்தில் 3 தடவை எதுலையாவது சேர்த்து செஞ்சு கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க கருவேப்பிலையெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா கெட்டியாகி வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம பட்டாணியெல்லாம் நல்லா மசிச்சுட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க. இல்லை நீங்கள் பிளெண்ட் பண்ணி தான் குழந்தைக்கு கொடுப்பீங்க அப்படின்னா நல்லா பிளெண்ட் பண்ணியும் கொடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு முன்னாடியும் இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க மனமாக விரும்பி சாப்பிடுவாங்க. 1 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இது கூட கொஞ்சமாக நீங்கள் உப்பும் சேர்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்போ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.